ஏ ஹாய், நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இமீடியட்டாக கிடைக்கும். ஏ ஹாய், சண்டே vlog 9th November 2025 வீடியோவில் நம்ம வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் கண்ணில் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அது எப்படி ஆச்சு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள். அப்புறம் சூப்பரான டிஷ் ஒன்று மட்டனை வச்சு பண்ணியிருக்கேங்க. வெஜிடபிள்ஸ், அதாவது கத்திரிக்காய் முறுக்கெல்லாம் வச்சு எங்கள் அம்மா ஸ்டைலில் ஒன்று பண்ணியிருக்கேன் நான். சூப்பராக இருக்கும். இதை நான் 10:25 சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வீடை க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. அது ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். காலையில் நான்வெஜ், மதியானம் வெஜ் தாங்க சாப்பிடணும். அப்புறம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஒரு 3 to 4 ஷாப்ஸ் போகணும். என் தம்பி ஒரு கிஃப்ட் பண்ணணும். அது யாருக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எந்த சாரீ நாங்கள் செலக்ட் பண்ணோம், தென் எங்கெல்லாம் நாங்கள் போகணும் நம்ம அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த லாங் வீடியோவில் சூப்பராக என்டர்டெயினாக நான் கொடுத்துருக்கேன். நான் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு அதில் என் தம்பி சூஸ் பண்ண சாரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஃபைனலாக நான் தான் சொன்னேன் எந்த கலர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கும் ட்ரெஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. இது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து 3வது வாரமாக வராகி அம்மன் அவங்க கோயிலுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க. இந்த சண்டே குக்கிங், ஷாப்பிங் அண்ட் டிவைண்டிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏ ஹாய், இது 9th November 2025 சண்டே vlog தாங்க இது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6:20 போல் தான் எழுந்திரிச்சேன் நான். ஸோ எனக்கு அந்த வீக் பார்த்தீங்கன்னா கண்ணில் தெரியாமல் கைப்பட்டு அது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். இது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா பிளட் வெசல்லேருந்து பிளட் லீக் ஆகிருக்கு அப்படின்னாங்க. பட் இந்த அளவுக்கு நடந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லைன்னு சொல்கிறீங்க, இது பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ட்ராப்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ இது 2 weeks ஆகுமா சரியாகிறதுக்கு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இது பண்ணேன் நான். ஸோ ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் நான், 6:20 6:30 போல தான். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமி 10:30 வரனால கண்டிப்பாக நம்ம மார்னிங் நான்வெஜ் சாப்பிடணும், உள்ள ஹீட்னால கூட கண் இப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால என்னன்னா நான் 6:30 எந்திரிச்சிட்டேன். நான் எந்திரிச்சு நம்ம கிரகலட்சுமி வரலட்சுமி கும்பிட்டு நம்ம டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பண்ணுறதுக்காக எல்லா திங்ஸுமே ட்ரெஸ் பாருங்க, 3 மூட்டை ட்ரெஸ் அப்படியே இருக்குது நமக்கு. ஸோ கிச்சன் போயாச்சு. கிச்சன் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் நைத்தே ஆரோக்கிய பால் பாக்கெட் வாங்கிட்டு நான் அதில் தயிர் வர கொடுத்துருக்கேன். கெட்டியாக சூப்பராக வரும் உங்களுக்கு. ஸோ அங்கே இருக்க லஞ்ச் பாக்ஸு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது எல்லாமே அடுக்கி நம்ம 1 by 1 நம்ம வச்சாச்சு நம்ம. ஸோ இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு கிச்சன் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. ஸோ மாவு ஆல்ரெடி நேற்றே வாங்கியிருந்தேன் நான். ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இட்லி ஊற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ மட்டன் குருமா, அதாவது மட்டன் குழம்புன்னு கூட சொல்லலாம், வெஜிடபிள் போட்டு அது அம்மா ஸ்டைலில் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அது மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் நான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன் நான். காஃபி போட்டு நல்லா சூப்பராக மார்னிங் நல்லா குடிச்சாச்சு நமக்கு. ஸோ காஃபி குடித்தாதாங்க நமக்கு வெரி கிளியராக ஆகும் மைண்டு நமக்கு. ஸோ கண்ணு என்னால் பார்த்துட்டே இருக்கேன் நான், எப்படா சரியாக போகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் ஒரு சைடாக இருக்கிறனால எனக்கு ஃபோட்டோக்கு வீடியோக்கெலாம் ஒன்றும் ஒரு பெரிய அளவுக்கான பாதிப்பு எனக்கு ஒன்றும் தெரியல எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மட்டன் வெஜிடபிள் போட்டு குருமா செய்ய போகிறோம் நம்ம, குழம்புன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ அதுக்கு தேவையான எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் ஃபஸ்ட் நான் இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் நான். ஸோ எல்லாமே கட் பண்ணி வச்சோம் நம்ம செய்கிறதுக்கு ஈஸி. ஸோ 8:20 தான் நான் இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. மட்டன் பார்த்தீங்கன்னா தம்பி போய் வாங்கிட்டு கொடுத்துட்டான். ஸோ அதனால் எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் போகல நான், ஏன்னா நம்ம கீழே போய் வாங்கினோம் டைம் ஆயிரும் அப்படிங்கிற ரீசனால் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டான். ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணலாமா. ஸோ அம்மா ஸ்டைல்லங்க மட்டன் குழம்பு வித் வெஜிடபிள்ஸ் போட்டு, அது என்ன போட்டிருக்கேன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவாக கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி அரைச்சி விட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் பண்ணிக்கேன் நான். ஸோ மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் நம்ம அப்படியே போட போகிறது கிடையாது, அரைச்ச பேஸ்ட் தாங்க இது. இதெல்லாம் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு. இதுதான் அம்மாவோட ஃப்ளேவர் ஓரியன்ட். அதான் இருந்தாலும் அம்மாவோட கைப்போக்கம் நமக்கு வராது. பட் இருந்தாலும் நான் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டு தான் அது சமைச்சேன் நான். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த லாங் வீடியோ வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் நான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஜாமானும் சேர்ந்துட்டே இருக்குது சிங்கில். அதே மாதிரி நம்ம குக்கிங்க்கும் நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கிறனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா டைம் கான்சியஸ் வேறு, ஏன்னா 10:20 நான் சாப்பிட்றணும். அப்போ சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் குளிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா கடன் சீக்கிரமாக எந்திரிச்சோன்னா சமைச்சிட்ருக்கேன் நான். ஸோ இதை நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே எல்லாமே ஈஸிங்க நமக்கு. எத்தனை பேர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு சமைப்பீங்க, இல்லை நீங்கள் சமைக்கும் போதே கட்
கட் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணி 1 by 1 நம்ம கிச்சன் கிரானைட் கவுண்டரில் அடிக்கிடுவாங்க நாங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வேலை முடிஞ்சிச்சு இல்லையா, இப்போ நம்ம இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு சூப்பராக குண்டு குண்டான இட்லிக்கு வந்து எல்லாமே மாவெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ வந்து குக்கரும் விசில் வந்தாச்சு, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு திருப்பி ஒரு 1 இல்லை 2 விசில் விடுங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொழுப்பு நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து கடைசியாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும், சீக்கிரமாக வெந்துருங்க உங்களுக்கு, வெளிலலாம் கரைஞ்சி போயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்பெஷல் தாளிப்பு இருக்கு இல்லையா, இது தாங்க அம்மாவோட ஸ்பெஷல் தாளிப்பு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் நான். அதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு பாருங்கள். வந்து ஒரு 9:30க்குலாம் நான் வந்து குக்கிங்கை போட்டு முடிச்சாச்சு எல்லாமே. ஸோ வந்து நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகு. ஸோ குண்டு குண்டான இட்லி. ஸோ எத்தனை இட்லினா 5 இட்லி எங்கள் லைஃப்பில் நான் 5 இட்லிலாம் சாப்பிட்டதே கிடையாது. மினிமம் 3 அவ்வளோதான் சாப்பிடுவேன் நான். ஸோ தோசைனா 2, பட் இன்றைக்கி வந்து 5 இட்லி நான் எல்லாமே ஒரு 10-20க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இங்கே ஒரு அட்வைஸ் தாங்க, கையில் வந்து நெயில்ஸ் எதுவும் வச்சுக்காதீங்க நீங்கள். ஸோ அது எவ்வளோ டேஞ்சர் பாருங்கள். நான் வந்து கண்ணில் வந்து தேய்ச்ச மாதிரிலாம் எனக்கு தெரிலங்க, லைட்டாக தான் பட்டுச்சு. எனக்கு வந்து அந்த வலியோ இல்லை கண் எரிச்சலோ எதுவுமே இல்லைங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அது வந்து 2000 rupeesக்கு மேலே செலவாயிடுச்சுங்க அன்னைக்கு. சரி கொஞ்சம் நேரம் படுக்கலாமேன்னு சொல்லி படுத்தேங்க. இப்போ 11:20க்குலாம் ஒரு கால் வந்துச்சு IFBலேருந்து, இந்த மாதிரி சர்வீஸ் கால். சரி ஓகே, நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அது பைதவே நான் வந்து என்ன பண்ணேன்னா, நம்ம திருப்பி அயன் பண்ண துணியெல்லாம் எதனா கவுண்ட் பண்ணி எண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2:20 போல் போய் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்போ லஞ்ச் வந்து தம்பி வீட்டை தான் செய்ய சொல்லியிருந்தேன் நான். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி குக்கிங் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, காலைல குக் பண்ணோட அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் கூட்டி மாப்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வராகி அம்மனுக்கு நம்மளுக்கெல்லாம் வந்து நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து சாமி கும்பிட்டாச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து என்ன காஸ்டியூம் போட்டு இன்றைக்கி வெளியவும் போகிற மாதிரி பிளான் இருக்கனால என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஐடியா பண்ணல நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் பண்ண துணியெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த காஸ்டியூம் தான் நான் இன்றைக்கி வேர் பண்ணியிருந்தேன் நான். ஒரு ஜீன் ஷார்ட்ஸும் ஒரு சைனீஸ் காலர் வந்து சாண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்ஸாக போட்டிருக்க ஒரு ஷர்ட்டும் நல்ல பேராக இருந்துச்சு எனக்கு. ஸோ போயிட்டு குப்பையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து அயன் பண்ணுற அண்ணா பார்க்கறதுக்காக போயிட்டு அயன் பண்ண துணியெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு தம்பி வந்து நேராக அவங்க வீட்டுக்கு கூட்டி வந்துட்டான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெஜ்ஜு தான் சாப்பாடு நமக்கு அன்றைக்கி. ஸோ அதனால் முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் ஃப்ரை, அப்பளம், அப்புறம் வந்து ஒயிட் ரைஸு, சாம்பார், அதுக்கப்புறம் கர்ட், இதெல்லாம் தான் வந்து தம்பி ஒய்ஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நம்ம பஞ்சமி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இனிமேல் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ரீசனால் இந்த ஒரு வேளை மட்டும்தான் மார்னிங் நான் சாப்பிட்ருந்தேன் நான். ஸோ அதனால் வந்து ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வெஜ்ஜு தான் எனக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு இது சாப்பிட்றதுக்கு 3 o'clock ஆயிடுச்சு. நல்ல ஒரு பசியோடு தான் நான் சாப்பிட்டேன் நான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வெஜிடேரியன் சண்டே அன்றைக்கி சாப்பிடும் போது ரொம்ப நமக்கு வந்து கடுப்பாக இருக்கும். பட் இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை எனக்கு. ஸோ நல்லா வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock இருக்கும் நீங்கள். ஸோ கிளம்பலாம் பிளான் பண்ணோம். பட் அம்மன் மூவி போட்டிருந்தாங்களா, ஸோ எங்களால் எந்திரிச்சு எங்களால் வரவே முடியல. ஸோ பட் இருந்தாலும் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லேடிஸ் உங்களுக்கு நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 3-4 கடைக்கு நாங்கள் போயிருக்கோம், அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ பார்த்துட்டே இருங்க ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் திருவான்மியூர்லேருந்து நானும் பிரதரும் வந்து வண்டியில் வந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாட் எங்கே அப்படின்னா பிரசாந்தி தான் உங்களுக்கு. ஸோ தம்பி ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தானா இந்த கடை நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு புடவை எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அது யார் என்னங்கிறது கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் சொல்கிறேன். ஸோ தம்பி தான் அது கிஃப்ட் பண்ண போகிறான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சாய்ஸில் நான் விட்டேன் நான். ஸோ அங்கே வந்து நாங்கள் பார்த்தோங்க பிரசாந்தியில், நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப ரேட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹைஃபையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு சர்டிஃபிகேட் பட் இருந்தாலும் நாங்கள் எப்போவுமே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் எல்லாமே பார்த்துருவோம் நாங்கள். ஸோ அதனால் பார்த்தோம், இருந்துச்சு அந்த ரேஞ்சுக்கு, நாங்கள் சொல்கிற ரேஞ்சுக்கும் இருந்துச்சு. தென் வந்து மற்றதெல்லாம் ரொம்ப சாஃப்ட் சில்க்லாம் ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் அவ்வளோ ரிச்சாக நம்ம வந்து வாங்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஃப்ளோர்ஸ்லாம் போய் பார்த்தோம் நாங்கள். பார்த்துட்டு இதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் தம்பி என்ன சொன்னோன்னா, நம்ம வந்து 3 ஃப்ளோரையும் பார்த்தலாம், நம்ம சாஃப்ட் சில்க்கு, காட்டன்ஸு, அது மாதிரி எல்லா இதுவுமே நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து வேஷ்டி கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபீல் ஆச்சுங்க எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ அடுத்தது எங்கே போகிறது, ஏன்னா அதுவுமே வந்து தம்பி தான் பிளான் பண்ணியிருந்தேன் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவராலாக பிரசாந்தி வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சுங்க, டிசைன் நிறையா இருந்துச்சுங்க. பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே கூட்டம்
வந்து 3 ஃப்ளோருமே பயங்கர அதிகமாக தான் இருந்துச்சு அந்த கடையிலையுமே உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து எங்கே அப்படின்னா நம்ம வந்து டி நகர் கிளம்பியாச்சு. ஸோ இது ஏன்னா பார்த்து எடுத்தேன், அது யாருக்கு எடுத்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் அப்கமிங் டேஸில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக நாங்கள் பாண்டி பஜார்ட்ட வந்தாச்சு. அங்கே வந்தோடனே அங்கே வந்து அந்த லைட்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து தம்பி இதுக்கு வந்து அங்கே என்ன வரமகாலட்சுமி இருக்குது அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரமகாலட்சுமிக்கு நாங்கள் வந்தாச்சு. அது கோயிலா இல்லை வந்து புடவை கடையா அப்படிங்கிறது எனக்கே ஒரு சின்ன டவுட் ஆயிடுச்சுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கற்பூர வாசம் அதிகமாக இருக்குது. ஸோ செருப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்தானே கோயிலோட ஃபீலிங் தாங்க எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 by 1 நாங்கள் போய் எல்லா சாரீ கலெக்ஷன்ஸும் நம்ம பார்த்தோம் நாங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் அந்த மாதிரிலாம் இல்லை, கீழே உட்காந்து பார்க்குற மாதிரி தான் கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ பார்த்தோம் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்ஸ் இருக்குல்ல ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14-15 சொன்னாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு அதை பற்றியான ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்களுக்கு. பட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சாஃப்ட் இருக்கு எல்லாமே கொஞ்சம் வெயிட் கம்மியாகவே இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட சிலை இருந்துச்சுங்க. ஐயர் வந்து பூஜையும் பண்ணிகிட்டு இருக்காரு. போனால் பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரமகாலட்சுமியிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வராகி லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வந்து எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வராகிங்கிற பேரை பார்த்துட்டு எப்படிங்க நான் போகாமல் இருக்க முடியும். ஸோ அதனால் அங்கே உள்ளே போய் இந்த எக்ஸ்போ பார்த்தோன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாரீ வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வெயிட்டாக இருந்தால் அவங்க பிடிக்காது அப்படிங்கிறனால தம்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வெளியே வந்தாச்சு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போனால் காஃபி குடிக்கிற டைம் வந்தாச்சு. காஃபி குடித்தாதான் இன்னுமே வந்து ட்ரெயின் கிளம்பும் அப்படிங்கிற சுச்சுவேஷனு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஹாட் சிப்ஸ் போயிட்டு அங்கே வந்து வேறு எதுவும் சாப்பிட்லங்க. போயிட்டு நம்ம காஃபி மட்டும் குடிச்சிட்டு அங்கேருந்து அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். நான் சொல்லிட்டேன் இன்னுமே என்னால் நடக்கலாம் முடியாது, ஏன்னா வண்டியை நாங்கள் பாண்டி பஜார் உள்ளே அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து நேராக நாங்கள் வந்தது எங்கே அப்படின்னா பச்சைப்பா சில்க்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த 4th ஷாப்பு சரிங்களா. 4 ஷாப்ஸும் நம்ம வந்து சாரி பார்த்துருக்கோம், எதுவும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இங்கேயாவது நமக்கு அமையுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பச்சைப்பா சில்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் ஆல்ரெடி நிறையா சாரீஸ்லாம் வாங்கியிருக்கேன், அம்மாவுக்கு அக்காவுக்கு ஒய்ஃப்க்குலாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இதில் ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு, கண்டிப்பாக நமக்கு செட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நேராக பச்சைப்பா சில்க்ஸ் வந்து அவங்க நல்லா வெல்கமிங் பண்ணாங்க நமக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இந்த வந்து விநாயகர் ஸ்டெப்ஸ் வரும்போது சூப்பராக இருக்கும். இந்த காமஜேதன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடையோட அட்மாஸ்பியரு அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே. ஸோ அங்கேருந்து நேராக வந்தோங்க. வந்துட்டு இங்கே ஒரு அக்கா வந்தாங்க, அவங்க சூப்பராக எங்களுக்கு வந்து காமிச்சாங்க சாரீஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து செலக்ட் பண்ணேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து இல்லை, அதனால் வந்து கிரே கலர் தான் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அதை செலக்ட் பண்ணேன் நான். அதில் வந்து பார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமாக போட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா நான் வச்சு பார்க்கும்போது என்னென்னா இந்த க்ரீன் கலரோட அந்த செக்குடுப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த அளவுக்கு அவுட்லுக் நல்லா தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்து செலக்ட் பண்ணோம். பட் எனக்கு அந்த பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏஜ்டு பீப்புள்ஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிற ரீசனால் நான் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது எடுக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பார்டர் பெருசாக இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புடவை தான் நாங்கள் சூஸ் பண்ணேன் நான். ஸோ வந்து பாசிப்பைத்து க்ரீனில் வந்து க்ரீன் பார்டர் வந்திருக்க மாதிரி. ஸோ இதை வாங்கிட்டு நம்ம முடி போடலாம் கொடுத்துட்டு 1 hour ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அப்படியே ராம்ராஜ்க்கு வந்தோம். ராம்ராஜ்க்கு வந்துட்டு எனக்கு வந்து வேஷ்டி ஷர்ட்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்தாச்சு. ஸோ தம்பி வந்து எனக்கு வந்து தீபாவளிக்கு எதுவும் வாங்கி தரலங்க. ஸோ அதனால் இந்த அக்கேஷனில் வந்து வாங்கி தரோம். அது என்ன அக்கேஷன் தெரிஞ்சது கண்டிப்பாக நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் டேஸில் அந்த இதுவுமே உங்களுக்கு வீடியோவாக வரும், என்னங்கிறது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அங்கே ராம்ராஜ்க்கு வந்தாச்சு. வந்துட்டு நான் வந்துட்டு சும்மா தான் பார்க்க போனோம் நாங்கள். எனக்கு என்னென்னா இந்த பட்டு வேஷ்டியில் வந்து எனக்கு வெள்ளி ஜருக்க போடணும் கட்டணும் ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா இருந்துச்சு, அது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு, எங்கே மிஸ் ஆச்சு அப்படிங்கிறது தெரில எனக்கு. ஸோ அதனால் வாங்கலாம். பட் இது வந்து பார்த்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால நான் வந்து வாங்கலை. தென் காட்டனில் தான் எனக்கு வந்து காப்பர் பார்டர் இருந்துச்சு. பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி நார்மலாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஸோ செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர், அதாவது டிஸ்டம்பர் க்ரீனில் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த வேஷ்டி ஷர்ட்டும். ஸோ இது
இதுதான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் க்ரீன் எடுத்துடுறேன், திட்டுவாங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் பார்த்து. எனக்கு என்னமோ அது பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த 2 இதுவுமே வேஸ்ட் ஷர்ட்டையும் வந்து எனக்கு தம்பி எடுத்து கொடுத்தான். ஸோ எடுத்து கொடுத்துட்டு நான் அங்கேருந்து ராம்ராஜ்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கரெக்டாக நமக்கு வந்து 1.5 hours ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. ஏன்னா 1 hour ஆனால் தான் அங்கே முடி போட்டு தருவாங்க. அதனால அது வரைக்கும் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. வெளியே வந்து பார்த்தா கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் தாத்தா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து என்னடா இது டிசம்பரே வந்துருச்சா, வருஷம் முடிய போதா அப்படின்னு நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஆரம்பிச்சதும் தெரியல, முடிச்சதும் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலாகலமாக அந்த லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அங்கே பாண்டி பஜாரில் வந்து ஈவினிங் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதா இருந்தாவோ இல்லை ஃபோட்டோ ரொம்ப அட்ராக்டிவாக எடுக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் ஈவினிங் எடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணோன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு நானும் தம்பியும். ஸோ ஆன் த வே போகும்போது பார்த்தீங்கன்னா இது 3வது வாரம். ஸோ வாரம் நம்ம தேய்பிறை பஞ்சமியில் கரெக்டாக வந்து இந்த அம்மனை பார்த்துட்டு போனோம். செகண்ட் வளப்பிறை பஞ்சமியில் நம்ம வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் போனோம். அதே மாதிரி 3வது வந்து தேய்பிறை பஞ்சமி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதே கோயிலுக்கு வந்துடும். எல்லாமே சண்டேங்க. ஸோ வந்து 3 வாரமும் நான் சொன்னேன் இல்லையா, எப்படி வராகி அம்மன் நம்மளை கூப்பிட்டு காமிச்சிருக்கா பாருங்க. ஸோ நீ என்ன பார்க்குறது, நான் உன்னை பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்து என்னை பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் பற்றி பேர் சொல்லி அவங்க சைதாப்பேட் கோட் ஒட்டி இருக்க வராகி அம்மன் கோயில் தாங்க இது. வழக்கு தீக்கும் வராகின்னு நினைக்கிறேன் பேர். ஸோ ரொம்ப வந்து ரொம்ப சாந்தமாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஐயர் எல்லாமே நல்லா ரிசீவ் பண்ணாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அலோவ் பண்ணாங்க. நம்ம தெரியாமல் எடுக்கனால தெரிஞ்சே நம்ம எடுத்தோம் நம்ம. ஸோ அங்கேருந்து அந்த பஞ்சமி பூஜையெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம வந்து திருவான்மியூருக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நாள் பஞ்சமி நான் சாமி கும்பிடணும் இல்லையா, அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பூ வாங்குறதுக்காக வந்து இது பார்த்தீங்கன்னா பண்டில் தான் கொடுப்பாங்க, 100 ரூபா அப்படின்னாங்க. எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு கோயில் ஒட்டியே இருக்க கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 ரூபாய்க்கு வந்து ஒரு 2 முழம் பூ வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு ஒரு 9:20 வந்தாச்சுங்க. வந்துட்டு நம்ம வந்து அடுத்த நாள் பூஜை பண்ண அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணுவோம். அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ண வேண்டியதான் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னோட ஒர்க்கில் ஷெட்யூல் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி வீடியோஸ் பக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி 9:30 சண்டே vlog முடிச்சாச்சு. பாய்.